உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மேச ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வரும் ஒரு வருட காலத்திற்கு விரயஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் ஆயுஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும் என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட நூல்கள். ருணரோக சத்துருஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ஆயுஸ்தானங்களையும் பார்வையிடுகிறார். குடும்பத்தில் மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும். மனதில் மீண்டும் அமைதி பிறக்கும். உடலை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் எளிய சிகிச்சையினால் நல்லபடியாகும். குழந்தைகளின் எதிர்கால நலன் பற்றிய கவலை தீரும். பல காலமாக உறவினர் ஒருவருடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடி தீரும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருப்பினும் குரு நிலை கொண்டிருப்பது மிதுன ராசிக்கு விரயஸ்தானமாக இருப்பதால் செலவுகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் குரு பகவானின் ரிஷபராசி மாறுதல் நிகழ்ந்துள்ளது. மேலதிகாரிகளின் கண்டிப்பு தளரும். அன்றாட பணிகளில் உடலை வருத்திய பணி சுமையும் குறையும். இதுவரை தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு இனி எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த மறைமுக பிரச்சனைகள் இனி பெருமளவில் தீரும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆர்வம் இருந்தால் அத்தகைய முயற்சிகளுக்கு குரு பகவான் உதவி செய்வார். வேலையில்லாத ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியில் வேலை கிடைக்கச் செய்வார் குரு. அரசியல், தொழில், வியாபாரம். தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் மிக கடுமையான போட்டிகளை சந்தித்து வரும் இந்த தருணத்தில் இந்த குரு பகவானின் ரிஷபராசி மாறுதல் உங்களுக்கு நல்ல சமய சஞ்சீவியாக இருக்கும். நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்கும் திறனையும் பொறுமையையும் கொடுக்கிறார் குரு பகவான். அதிகரித்து கொண்டே இருக்கும் மூலப்பொருட்களின் விலை சற்று குறையும். கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த தொல்லைகளை நீக்கி அருள் புரிகிறார் குரு பகவான். அன்றாடம் கடன் வாங்கி பொருள்களை விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லையை குறைத்திடுவார் குரு. கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனின் ரிஷப வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல யோக நிலைதான். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களிடையே உங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அளிக்கும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கும் குரு பகவானுக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு. நல்ல மாணவர்களுடன் சேர்க்கை, திறமை மிகுந்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைத்தல், மாணவர்களின் மனதில் பதியும்படி பாடங்களை போதிக்கும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் கிடைத்தல், உயர்கல்விக்கு நிதியுதவி ஆகிய பல பேறுகளை பெற்றுத்தருவார் குரு பகவான். இவற்றின் பலனாக மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். விவசாயத்துறையினர். விவசாயிகளின் குடும்பங்களில் கவலையளித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது நல்லபடி தீரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கணவன் மனைவியரிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு உதவி செய்வார் குரு பகவான். பெண்மணிகள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு குருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் மிக புராதனமான ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது நல்லபடியே தீரும். மனதில் நிம்மதி பிறக்கும். பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றிற்கு கட்டாயம் சென்று தீபத்தில் நெய் சேர்த்து தரிசித்து வருவது கைமேல் பலனளிக்கும். நன்றி.